அப்படியே நாங்கள் கலந்து விட்டுட்டோம். ஒரு சந்தோஷம் இல்லை நீங்கள் அந்த கடைசியாக கேட்கல குளியாமல் கொள்ளாமல் நல்லா வந்திருந்தா பொலுபொலுண்டு வந்துடும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்றாலே கூடுதலாக வந்து மச்சம் தான் சமைக்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து அவ்வளோ பெரிய மச்சங்கள் ஒன்றும் சமைக்கல. நாங்கள் உண்மையாக சொன்னால் சந்தைக்கே போகல. இன்றைக்கு பக்கத்தில் உள்ள கடையிலேயே ஒரு கொஞ்சம் பொருட்களை வாங்கி என்ன செய்ய போகிறோம்னா, வீட்டில் உள்ள மிளகறியையும் வச்சு மிளகறி எல்லாம் சேர்த்து ஒரு முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். மிளகறி எல்லாம் சேர்த்து முட்டை பிரியாணி செய்கிறது இதுதான் முதல் தடவை. ஆள் வந்து நல்ல சிரிப்புலேயே இருக்கிற இன்றைக்கி எனக்கு புது டிஷர்ட் போட்டிருக்கிறேன். அதான் பிரச்சனை. அதோட பார்த்தீங்கன்னா வந்து கத்தரிக்காய் டேவல் தான் செய்ய போகிறோம். ஏன்னா அந்த கத்தரிக்காய் வந்து அதுக்குள்ளே நாங்கள் சேர்க்க இல்லை பிரியாணிக்குள்ளே. பிரிமா வந்து நாங்கள் அதை வந்து ஒரு டேவலாக செய்வோம்னு தான் இருக்கிறோம். தொடர்ந்து அப்படியே நாங்கள் காணொலியை பார்ப்போம். என்ன அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். முட்டைக்கு எங்கட மதிய சமையல்லாம் இது அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இங்கே வந்து மிளகா பழம் காய வச்சுக்கிறோம். ஏனென்றால் காணிக்குள்ளே ஃபுல்லாக வந்து இணல், அதால் வந்து ரோட்டு கறியோட வச்சுக்கிறோம். தவிரத்தில் போட்டு வந்து முதல் தர காய போட்டது நல்ல காஞ்சிட்டு இது இனி காய போடுறது இண்டையோட செய்ய நல்ல வெயில். ஆனால் இது தட்டுக்கு அப்படியே சுருண்டு போகும். இது வந்து ஒரு கலரை தான் போட்டுக்கிறோம். இது இன்னொரு வெயில் காயம் காஞ்சதுன்னா நல்ல ஒரு தூள் நாங்கள் நிறைக்கலாம். அப்படியே நாங்கள் சமையல் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகறி எல்லாத்தையும் நாங்கள் வந்து துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இதை வந்து வடிவாக கழுவி எடுப்போம். எனக்கு மிளகறி கூட இது இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்த மிளகறி எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். ஆனால் போஞ்சி கொஞ்சம் விலை கூட. இப்போ என்ன போஞ்சி 500 ரூபா அப்படி போகுது. போஞ்சின்னு அந்த சைட் பக்கம் நேரெல்லாம் முடிச்சு எடுத்துட்டேன் நாங்கள் துப்புரவா கேட்க. இந்த சைட் இருக்குல்ல நேரு அதோட வந்து எல்லா மிளகறியும் நான் உண்டாவே வெட்ட போகிறேன். கிணக்க இல்லை தானே உண்டாவே போட்டு நாங்கள் வளர்க்குறபடியாக உண்டாவே வெட்டுறேன். இதில் வந்து துண்டு துண்டாக வெட்டி விடுவோம். அதோட வந்து உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகறி எல்லாமே நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். அதோட வந்து உள்ளி இஞ்சியையும் இடித்து எடுத்துட்டோம். அதோட முழங்குது அவசரமாக வேலை நடக்குதா. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்குரிய முட்டையை என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வந்து அப்படியே எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி எடுக்க அப்புறம் இது வந்து நாங்கள் முட்டையை என்ன செய்ய போகிறோம்னா சின்னனா ஒரு கீரை அப்புறம் இப்போ ஃபுல்லாக கீரை வேணுமெண்டு இல்லை. மற்றது இந்த தலைப்பு வரைக்கும் கீரல் வேறக்கூடாது. நோமெல்லாம் இங்கே இப்படி கீரைனாச்சு இங்கே கத்தி இறங்குறதே தெரியல. பாருங்க இதில் கீறுப்பட்டுருக்கு. இப்படியே எல்லா முட்டையும் கீறி எடுப்போம் நாங்கள். இந்த இப்படி கீறி போட்டு நாங்கள் மசாலா எல்லாம் பிரட்டினா நல்லா சுவர் இருக்கும். இல்லை உள்ளுக்கு நல்லா இருக்கும். இப்படி கத்தி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து கீரல் விழுகுது. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக உப்பு போடுவோம். கிட்டத்தட்ட 25 முட்டை அளவில் நாங்கள் எடுத்துருக்குறோம். 1.5 கிலோ அரிசி வந்து போட போகிறோம். இப்போ வந்து மசாலா நாங்கள் இடிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். கறித்தூள் வந்து 1 கரண்டி அளவில் போடுவோம். மசாலா வந்து நான் 1 கரண்டி அளவில் தான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் முட்டையண்டபடியே தான் நான் மஞ்சள் தூள் அதோட மிளகறியும் போட்டு தானே போகிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையென்று சொல்லி சொன்னால் மஞ்சள் தூள் சேர்க்காதீங்கோ. மிளகெல்லாம் நான் மசாலாவுக்கு இடித்த நான் ரெண்டாலும் வந்து இப்போ முட்டை பிரியாணி என்றபடியாக மிளகு தூள் வந்து நான் ஒரு கொஞ்சமாக போடுறேன். அதோட வந்து 1 கரண்டி அளவில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வந்து 2 கரண்டி அளவில் தயிர் போட்டுக்கொள்கிறேன். அப்படியே வந்து கொஞ்சமாக தேசி புளி விடுறேன். இப்போ வந்து இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த வெட்டினபடியாக வந்து அதுக்கு வந்து மசாலா எல்லாம் நல்லா ஊறி வரும். எங்களுக்கு இப்படியே இருக்கட்டுக்கு எங்களுக்கு இப்படியே இருந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டுக்கு மூடி விடுவோம். அப்படியே இதில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து கத்திரிக்காய் டேவலுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து பொரித்து கொண்டு இருக்கிறா.
அது கொஞ்சம் பொரியட்டுக்கு நாங்கள் இங்கே வந்து பிரியாணி செய்கிற கடுப்பை மூட்டுவோமே நான் இதுக்கு வந்து அடுப்பு மெட்ட அடுப்பு இந்த அடுப்புலாம் வைக்கணும் கல் அடுப்பில் ஏன்னா சின்ன விறகுகள் வச்சா மூண்டுடும் அந்த தணல் பயந்து எங்களுக்கு எடுக்கணும் இல்லை அதுதான் அடுப்பெரிய தொடங்கிட்டது நாங்கள் பிரியாணி செய்கிற சட்டியை வைப்போம் அடுப்பில் சூடாகட்டும் ஆனால் இது வந்து மெல்லிய பாத்திரம் தானே வேகமாக சூடாகிடும் இப்போ வந்து நாங்கள் தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கொள்வோம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி கரண்டி தான் எடுத்தது ஆனால் அது முட்டைக்கு தானே முட்டை பிரியாணி தானே அது கிண்டைக்கு என்ன செய்யும் அது கொஞ்சம் இந்த எள்ளி அந்த தகடு மேல் தண்ணி உடைச்சி விட்டுடுமோ அதனால் அகப்பி எடுத்தாச்சு இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம் நாங்கள் வந்து 3/4 கிலோ வெங்காயம் அளவிலாம் வெட்டி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி தக்காளி பழமும் 3/4 கிலோ தானே இந்த அரிசி வந்து 1.5 கிலோ எடுத்து நாங்கள் இது தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் வந்து 3/4 கிலோ நாங்கள் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம் வெங்காயம் பதம் கோணும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் எங்களுக்கு அரைவாசி அளவில் வதங்கிட்டுது இப்போ வந்து எங்களுக்கு மிளகறியும் பதங்க தானே வேணும் இப்போ வெட்டி வச்சுருக்கிற மிளகறியை நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்வோம் அதையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் சட்டி காணுமா வருமோ ஏன்னா அன்றைக்கு நாங்கள் நான் 1 கிலோவில் செய்ய வந்து அரைவாசி கேட்க தானே வந்தோம் வந்து காணுமாக வரும் இதை வந்து மூடி விடுவோம் நாங்கள் வதங்கட்டுங்க நல்லா இப்போ பார்த்திங்கன்னா மிளகறி போட்டு நாங்களும் ஒரு திறந்து பார்ப்போம் வதங்கி கொண்டு வந்துட்டுது ஏன்னா இது எங்களுக்கு அரிசியோடையும் சேர்ந்தாவே இல்லை வதங்கிட்டுது காணும் எங்களுக்கு இந்த பருவம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் இப்படி இருக்க கலந்து விடுவோம் தக்காளி பழத்தை நல்லா சின்ன அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வதங்கிட்டு இருந்தானே அதனால் வந்து கடைசியாக போடுறேன் அப்படியே கலந்து விடுவோம் அப்படியே தக்காளி பழமும் சேர்ந்து வதங்கட்டுக்கும் எங்களுக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன அப்படியே அவிஞ்சு கரைஞ்சி கொண்டு வந்துட்டு தக்காளி பழம் நல்லா அப்படியே கரைஞ்சி கொண்டு வந்துட்டுது இப்போ என்ன செய்ய போகிறோம்டா நாங்கள் வந்து இப்போ இடித்து வச்சுருக்கிற மசாலா தூள் இருக்குது தானே அதை வந்து போட்டுக்கொள்வோம் அதோடு வந்து நாங்கள் உப்பு வந்து முட்டைக்கு போட்டு பிரட்டி வச்சுருக்கிறோம் அதனால் இந்த மிளகறிக்கெல்லாம் உப்பு தேவை தானே அதோட அரிசியும் போட போகிறபடியாக அளவாக உப்பு போட்டுக்கொள்வோம் அதோட வந்து நாங்கள் ஒரு கரண்டி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறோம் முதல்ல போட்டு நான் தானே இப்போ அளவாகவே போட்டுக்கொள்வோம் ஒரு கரண்டி தயிர் சேர்ப்போம் அதில் வந்து எங்களோட கறித்தூளும் வந்து நான் ஒரு கரண்டி அளவில் சேர்க்கிறேன் அதோட வந்து இடித்து வச்சுருக்கிற நாங்கள் உள்ளியும் இஞ்சியும் போட்டுக்கொள்வோம் இதை வந்து எல்லாத்தையும் கலந்து விடுவோம் முதல் வடிவாக இப்போ நல்ல வடிவாக நாங்கள் இதெல்லாம் கலந்து விட்டுட்டோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா முட்டை வந்து பிரட்டி வச்சுருக்கிறோம் தான் இப்போ வந்து முட்டையை நாங்கள் போட்டுக்கொள்வோம் முட்டை வந்து அவிஞ்ச முட்டைன்றபடியே எங்களுக்கு கன நேரமாக வந்து இருக்க தேவையில்லை முட்டை இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம் இந்த கரண்டி வந்து கொஞ்சம் இந்த சப்பை கரண்டியாக இருந்தால் நல்ல மேனா இப்போ குண்டால கரண்டியானா அப்படி முட்டை அவிஞ்ச முட்டையல்லோ அப்படியே உடைய பார்க்கும் இப்போ நல்ல வடிவாக இப்படியே நாங்கள் கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் இப்படி இருக்கேன்னு முட்டை தான் ஆனால் நிறைய உள்ளுடனா இருக்கேன் மிளகாயெல்லாம் போட்டது ஒரு 2 நிமிஷம் இப்படி எங்களுக்கு இருக்கட்டுக்க மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு தானே அவிஞ்ச முட்டையான அப்படியே எங்களுக்கு கன நேரம் அப்படி அடுப்பில் இருக்க தேவையில்லை தானே
என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து எந்த அளவில் சேர்க்க போகிறோம்னா எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவு, 1 கப் அரிசின்னா 1.5 கப் அளவில் தண்ணி இடங்கோ. இப்போ வந்து நாங்கள் அந்த அளவில் வந்து தண்ணி சேர்த்துக்கொள்வோம். அதுக்கு அப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் அரிசியை போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பால் பொன்னி அரிசி தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கழுவி ஒரு 15 தொடக்கம் 20 நிமிஷமாக ஊற வச்சுருந்தோம். நாங்கள் இதை வந்து போட்டுக்கொள்வோம். அரிசியையும் நல்ல வடிவாக அப்படியே கலந்து விடுவோம். ஆனால் இப்போ இறைச்சி எல்லாம் போட்டு நாங்கள் செய்கிற பிரியாணிக்கு வந்து பயம் இல்லாமல் கரண்டி வைக்கலாம். இது வந்து முட்டை அவிச்ச முட்டைன்றபடியாக கொஞ்சம் மெதுவாகவே நாங்கள் கரண்டியால் அப்படியே கலந்து விடுவோம். ரைட், இப்படியே நீ மூடி விடுவோம். ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் நாங்கள் திறந்து பார்ப்போமே. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கத்திரிக்காய் டெவலப் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்படியே நாங்கள் இறக்குவோமே. இந்த உள்ளியெல்லாம் இடித்து போட்டது நல்ல வாசமாக இருக்குது. ஆனால் இது வந்து எல்லாம் செய்த அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இல்லை, ஆனால் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாலே காணும் எங்களுக்கு. உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகிட்டு தானே வந்து பார்ப்போம் இருக்கா. இப்போ இப்படி வந்துட்டேன்னு வேற அப்படியே சோறு நல்லா அவிஞ்சு மேலால் வந்துட்டு தானே. முட்டையெல்லாம் தாண்டி இருக்குது பாருங்க இப்படி இருக்கு. இனி நாங்கள் தம்போட சரி அதோட வந்து நாங்கள் வந்து பட்டரில் கொஞ்சமாக ப்ளம்ஸும் கச்சானம் வந்து பொரிச்சு வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கொள்வோம். கஜு இல்லை. அதோட முதல் வந்து நாங்கள் வந்து கொத்தமல்லியும் போட இல்லை இல்லைண்டாக்கி அது கூடுதலாக வந்து புடிச்சிட்டி அதுகெல்லாம் இருக்கிறது என்ன. இது வந்து மேலதிக சுவைக்காக தான் நாங்கள் போடுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது சேர்க்காதீங்க என்ன. ஆனால் நல்லா இருக்கும் சார். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் பட்டர் போட்டு விடுவோம். தேவையானு சொல்லி சொன்னால் இது நெய்யும் போட்டுக்கொள்ளலாமே. நாங்கள் வந்து பட்டர் கொஞ்சமாக கிணக்க போடையில் கொஞ்சமாக போட்டு விடுறோம். ஆனால் நெய் இருந்தால் நெய் போடுங்க. நெய் தான் நல்லா பாசமாக மூடி போட்டு தம் போடுவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு தணலையும் எடுப்போம். ஏன்னா அடுப்போட சேர்த்து கவுட்டு கொட்டியாச்சு. வந்து பரவி விடுவோம். இப்படி ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுக்கு நாங்கள் 20 நிமிஷத்துக்கு பிறகு வந்து தம் உடைச்சி பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் தம் உடைப்போமேண்ணா. கவனமாக எடுக்கணும். அப்பா எப்படி இருக்கான்னு வேறு வாரேன். நான் இதை கொட்டி போட்டு வரேன். உங்களுக்கு வந்து முட்டை மிளகுற பிரியாணி வந்து இப்படி இருக்குன்னு பாரு. அப்படி வந்திருக்கேன். ஏன்னா சும்மா சூப்பராக ஒரு சந்தோஷம் இல்லை. நீங்கள் அந்த கடைசியாக உட கேட்கல குழையாமல் கொள்ளாமல் நல்லா வந்திருந்தா பொலுபொலுண்டு வந்திருந்தா அப்படி இருக்கேன். நல்ல பருவமாக வந்திருக்கு பாருங்க. சோறு எல்லாம் இப்படி இருக்கான்னு சொல்லி. ஆனால் அந்த இது முட்டுப்பட்டது பாருங்க. இந்த படம் வந்து இந்த முட்டையில் வந்து முட்டுப்பட்டது இல்லை. அது வந்து கொஞ்சமாக அந்த அப்படி வெந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரைட். சரி நாங்கள் அப்படியே இறக்கி போட்டு சாப்பிடுவோம். அடுப்புலையே வச்சுருக்காமலுக்கு இறக்குவோம் முத. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். இறக்கியெல்லாம் மாற வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. முட்டை தான் அப்படியே உருண்டு ஓடிக்கொண்டு இருக்குது. ஏன்னா என்ன அந்த வெட்டுப்படம் இந்த கரண்டியால் அல்லேக்க வெட்டுப்பட்டுடு. என்ன பருவமாக வந்திருக்கேன்னு பாருங்க. அதுதான் ஏன்னா கொஞ்சமும் குழையாமலுக்கு அப்படியே நல்ல கணக்காக வந்துட்டுது எங்களுக்கு. இதெல்லாம் அப்படியே கத்திரிக்காய் டெவல் இருக்குது. அதில் அப்படியே தக்காளி பழம் அதோட தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு சம்பல். எல்லாமே போட்டோ எடுத்தாச்சு. இனி நாங்கள் சாப்பிடுவோம். அதோட சின்னாக்களுக்கும் போட்டு கொடுத்தாச்சு, அப்பாவுக்கும் போட்டு கொடுத்தாச்சு. இனி வெளியால் வராக்கள் சாப்பிடுவோம்னா அதுக்கு முதல்ல நாங்கள் சாப்பிடுவோம். முட்டை பிரியாணியை ஆரம்பிப்போம்.
கையை வச்சோடனே பாதி முட்டை தான் பெறுதா வெட்டுப்பட்டுருக்கு தானே. ஆனால் முட்டை பிரியாணிக்கும் ரஜ்ஜ பிரியாணிக்கும் கிட்டத்தட்ட செலவு வந்து உண்டு தான். இதுக்குள்ளே ரஜ்ஜியை போட்டு விட்டா சரி தானே, மற்றபடி எல்லாம் உண்டு தானே. ரஜ்ஜி விலை கூட தானே இப்போ அந்த மாதிரி இருக்கு. அந்த சுவையில் வந்து பெரிய அளவில் மாற்றம் எனக்கு கண்டா தெரியலையோ. நல்லா இருக்கு. அந்த மிளகறியெல்லாம் பாருங்க நல்லா அவிஞ்சு செலஞ்சிட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் கிடக்குறா தெரியல. கிழங்காய் மிளகறி போடையில தானே நாங்கள். அதோட இந்த கத்திரிக்காய் டெவலம் சம்பளம் சேர்த்து அப்படியே குழச்சி போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். டெவல் அது சொல்ல தேவையில்லை. கத்திரிக்காய் டெவல் குழச்சி டெவல் கூட தோற்று போடும் போல. அதான் அந்தளவுக்கு சுவையாக இருக்குது கத்திரிக்காய் டெவல். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை தானே. அதான் நாங்கள் பெரும்பாலும் இன்றைக்கு சந்தை போகாதபடியே அந்த மற்ற பொருட்களோடும் வாங்கலாம். ஓ நல்ல ஒரு சாப்பாடு. அப்படின்னு அந்த புதினாக்கள் கொத்தமல்லி அதுகள் இல்லாட்டிலும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு சுவையாக இருக்குமே, நல்ல திருப்தியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தானே, அதோட எல்லாரும் அங்கங்கே சாப்பிடுவோம். நம்ம வந்தாக்கள் எல்லாம் வந்தாக்கள் வீட்டுக்காரர் தான் வேலையால் வந்தாக்கள். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிப்போம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.